ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வாட்ராப்பில். இது வாட்ராப்பில் வந்து எப்படி நம்ம ஹைப்ரிட் கிராஃப்டிங் பண்ணுறது பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா இது வந்து ஹைப்ரிட்டை வந்து எப்படி பண்ணுறோன்னா, இந்த ஹைப்ரிட்டை செடியை வந்து நம்ம இந்த மாதிரி நல்ல பெரிய செடியாக க்ரோத்திங் ஆகி இதில் வழியாக நம்ம அப்படியே கிராஃப்டிங் பண்ணுறது பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையானது நம்ம கிராஃப்டிங் பண்ணுறதுக்கு மண்புழு உரம், அப்புறம் வந்து கோகோ பிட்டு, இது ரெண்டும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரூட்டிங் பவுட்ரு இது கொஞ்சம் போட்டுருணும். நம்ம கொஞ்சம் போட்டுட்டு ரூட்டிங் பவுட்ரு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ரெண்டு இது மிக்ஸ் பண்ணணும். ஒரு நார்மல் பதம் வர்றதுட்டிக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா அப்படியே கிளறிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைட்டாக அந்த ஈரப்பதத்தை வச்சுக்கணும். ரொம்பவும் கொலண்டு நம்ம ஆக்கக்கூடாது. அப்படியே ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு இந்த பதம் பார்க்கணும். கொஞ்சம் அந்த லைட்டாக ஈரமாக இருக்கிற மாதிரி இப்படி நம்ம ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கவரில் வந்து ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஏன் ஃபில் பண்ணுறோம்னா, நம்ம வந்து ஒட்டுக்கு வந்து ஏர் லேயரிங் பண்ணுறதுக்காண்டி இப்படி வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம சாம்பிளுக்காண்டி 3 இது எடுத்துருக்கோம், 3 கிராஃப்டிங் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி மண் ஃபில் பண்ணிக்கிறணும். எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 செடி 3 கிராஃப்டிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கிறணும். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த செடி வந்து வாட்ராப்பில் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி நல்ல தண்டு கெட்டியான தண்டை பார்த்துக்கிறணும். நல்ல தண்டு கெட்டியானதை பார்த்துட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிடணும். ஏன் வந்து நம்ம இந்த இதை கட் பண்ணிட்டோம்னா, இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறணும். ஃபுல்லாகவே ரவுண்ட் டைப்பில் கட் பண்ணிக்கிறணும். கட் பண்ணிவிட்டு அப்புறம் சென்டரில் வந்து இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டுக்கணும். கோடு மாதிரி போட்டோம்னா நம்ம இதை உரித்து எடுத்துடலாம். அப்படியே வந்துடும். இதை என்ன பண்ணணும்னா, இதை வந்து அப்படியே சீச்சு விடணும். ஏன் வந்து நம்ம சீச்சு விட்றோம்னா, இதிலேருந்து தான் நம்மளுக்கு வேர் உருவாகும். நல்லா சீச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா இல்லாட்டி என்ன ஆகுதுன்னா, டைரெக்டாக இந்த வேர் வந்து இதுக்குள்ளே போயிடும். அப்புறம் நம்மளுக்கு செடி வந்து உருவாகாது, சீக்கிரமாக உருவாகாது, லேட் ஆகிடும். இதை வந்து நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி சீச்சு விட்றப்ப வேர் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த்தோடைய வேர் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி சீச்சு விட்டுக்கணும். சீச்சு விட்டுட்டு என்னென்னா நல்லாவே சீச்சு விட்டோன்னா நம்ம வந்து மெதுவாக சீக்காமல்
கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷ் பண்ணியே அந்த மாதிரி இது பண்ணிடணும். பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வேர் வந்து உருவாகும். நம்ம இப்படி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இந்த பவுட்ரை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கறணும். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண வச்சுருந்த மிக்சிங்கில் வந்து நம்ம இந்த மாதிரி அறுத்துக்கறணும். அறுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து வைக்கணும் உள்ள. இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா டைட்டாக இறுக்கி கட்டிடணும் ஃபுல்லாக. நல்லா டைட்டாக கட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து 2 கட்டாக போட்டுக்கோங்க. மேலே ஒரு கட்டு, கீழே ஒரு கட்டு. இந்த மாதிரி டைட்டாக கட்டிடணும். ஏன்னா வந்து டைட்டாக கட்டுறப்ப தான் உள்ளே வந்து ஏர் போகாது. அப்போ தான் வந்து அது வேலை செய்யும். நம்ம வந்து வேர் வந்து அட்டாச் ஆகும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பாலித்தீன் கவர் வந்து போட்டுறணும். இதை வந்து கவர் பண்ணி பாலித்தீன் கவர் வந்து போட்டுறணும். பாலித்தீன் கவரை வச்சு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மூடி விட்டுறணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் கட்டிட்டீங்க. மேலே ஒரு மட்டும் கட்டிக்கிடுங்க. அவ்வளோதான். மேலே மட்டும் ஒரு கட்டிட்டோம்னா நம்ம இதில் வந்து தண்ணி வந்து நம்ம இன்ஜெக்ஷன் மூலமாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் கழித்து இந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேர் வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது ஒரு பிளான்டாக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒட்டு கட்டி 40 நாள் கழித்து இதை எடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேர் வந்திருக்கும். இந்த எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து வேர் பார்த்தாலே தெரியும். இந்த உள்ளெல்லாம் ஃபுல்லாக வேர் இருக்குது. இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ வேர் இருக்குன்ட்டு. செடியிலேருந்து எவ்வளோ வேர் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம அடுத்தடுத்து தொடர்ச்சி இந்த சேனலில் வந்து நம்ம வீடியோ போடுவோம். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி அடுத்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக வரும்.